கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யூடியூப்பில் பார்க்குற நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா ஊழியங்களின் மூலமாய் எங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டு பண்ணினதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் சுகமாக இருக்கும்படியாக, ஆசீர்வதிக்கப்படும்படியாக, சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் மனிதனை இந்த உலகத்தில் கொண்டு வருகிறார். இந்த உலகத்தை ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணுறாரு. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற இந்த உலகத்தை அவருடைய வார்த்தையினால் ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணுறாரு. Let there be light என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாகிறது. ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வார்த்தையினால் ரொம்ப அழகாக தெளிவாக கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். பார்க்கிறார், இனி இந்த உலகம் வெறுமையாக இருப்பது நல்லதல்ல, நம்மை போல ஒரு மனுஷனை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு அழகான மனிதனை உண்டு பண்ணுகிறார். உண்டு பண்ணிட்டு நாசியில் தன்னுடைய சொந்த சுவாசத்தை கர்த்தர் ஊதுகிறார். அவன் ஒரு மனிதனாக உருவெடுத்து வருகிறான். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ எங்கு வேண்டுமானாலும் போகலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த தோட்டத்தின் நடுவே இருக்கிற மரத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்கக்கூடாது, இந்த பாவமான கனியை மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாது, நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ இந்த உலகத்தில் எல்லா இன்பங்களையும் எல்லா செல்வங்களையும் நீ அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தை கொடுத்தார். ஆனால் சர்ப்பமானவன், பிசாசானவன் ஒரு சர்ப்பத்தின் வேஷத்தில் ஒரு நல்லவனை போல கடந்து வருகிறான். ஏவாள் தன்னந்தனியாக இருக்கும் பொழுது கடந்து வருகிறான். வந்து சொல்றான், நீ இந்த பழத்தை சாப்பிடுவாயே, ஆனால் உன்னுடைய கண்கள் திறக்கப்படும், உன்னுடைய கண்கள் திறக்கப்படும், நீ தேவனை போல் மாறிவிடுவாய், you will become God என்று சொல்லுகிறான். நீ தேவனாக மாறிவிடுவாய் என்று வார்த்தையினால வஞ்சிக்கிறான். இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது நிறைய குடும்பங்கள் உடைந்து போறதுக்கு காரணம் தெரியுமா? வார்த்தையில் உண்மை இல்லாமல் போவது நிமித்தமாக. ஆண்டவர் சொல்லுகிறார், வார்த்தையில் ஜாக்கிரதையாக இருக்கணும், வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் இந்த உலகத்தை நாம் சந்தோஷமாக இருக்கும்படியாக, மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக வசனம் சொல்லியிருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் நிமித்தமாக அந்த சுகம் சாம்பலாக மாறி போனது. ஒரே ஒரு பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத பழத்தை ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டதின் நிமித்தமாக இந்த உலகத்திற்குள்ளே ஒரு இருள் கடந்து வந்தது. ஒரு பாவம், ஒரு சாபம் கடந்து வந்தது. அந்த சாபத்தின் நிமித்தமாக இன்றைக்கும் வாழ்க்கையில் பலனற்று போன ஜனங்களை நாம் பார்க்க முடிகிறது. சுகத்தோடு வாழ வேண்டிய நாம் இன்றைக்கு பல நேரங்களில் பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுகத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டிய நாம் இன்றைக்கு எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கட்டுகள், எத்தனையோ போராட்டங்களுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு வேளை என்னுடைய வாழ்க்கையில் பலவீனம் இருக்கிறதே, நான் பலனற்று போயிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் குறைவுபட்டு இருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் காணல் நீரை போல இருக்கிறது. சில பெற்றோரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களிடத்தில் சொல்வது என்னவென்றால், என்னுடைய பிள்ளையை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன் ஐயா,
அவன் டாக்டர் முடிச்சுட்டு அவன் ஒரு டாக்டராக மாறி விடுவான், எனக்கு ஆதரவாக இருப்பான் என்று எவ்வளவோ நம்பினேன். இத்தனையோ லேண்டை வித்து அவனை படிக்க வைத்தேன். எனக்கு இருந்த ஆஸ்தி அந்தஸ்துகளை விற்று அவனை உயர்வான இடங்களில் கொண்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கு அவன் எனக்கு விரோதமாக மாறியிருக்கிறான், எனக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை ஐயா, எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று கேட்பார்கள். காணல் நீரை போல வாழ்க்கை மாறிவிடுகிறது. தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது நிறைய தண்ணி இருந்தது போல தெரியும். ரோட்டில் போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். தூரத்தில் பார்த்தா நிறைய தண்ணி ரோட்டில் கடந்தது போல இருக்கும். ஆனால் கிட்ட போய் பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காது. இதே போல தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு காணப்படுகிறது. தூரத்தில் ஏதோ ஆசீர்வாதம் இருக்கிறது, ஏதோ எனக்கு இது நடந்துவிடும், இந்த வாரத்தில் நடந்துவிடும் என்று எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் காணல் நீரை போல மறைந்து போன உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்து ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறந்து கொடுக்க நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது தானியேலின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் விதமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனத்திலே ஒரு மரமானது உலகத்திலிருந்து பரலோகம் வர அந்த மரம் வளர்ந்துருக்குது. அவ்வளவு பெரிய மரம். அந்த மரத்தில் நிறைய கனிகள், நிறைய பழங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல சுற்றி இருக்கிற ஜனங்கள் அந்த பழத்தை நல்லா ருசிச்சு சாப்பிட்றாங்க. அங்கே இருக்கிற ஆடு மாடுகள், சில பறவைகள் எல்லாம் அந்த மரத்தின் கீழே, மரத்தின் அந்த கொப்புகளில் அது நல்ல இளைப்பாரி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் அந்த மரம் வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்டு அதனுடைய வேர் மாத்திரம் இந்த உலகத்திலே வைக்கப்படுகிறது. சொப்பனத்தை அவர் காண்கிறார். பார்த்த உடனே தானியேலை கூப்பிட்டு கேட்கிறாரு, அர்த்தம் என்ன என்று கேட்கிறார். அவர் சொல்றாரு, உன்னுடைய பெருமையின் நிமித்தம் உன்னை கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார், எவ்வளவோ கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் உன்னுடைய பெருமையின் நிமித்தம், மேலான பெருமையின் நிமித்தம் ஆண்டவர் வெட்டி போடுகிறார். நீ எப்படிப்பட்டவனாய் மாறுவாய் தெரியுமா? அதில் ரொம்ப அழகா சொல்றாரு, நீ மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். நல்லா வாழ்ந்த மனிதன் நினைத்து பாருங்கள். ஒரு ராஜாவாக வாழ்ந்த மனிதன், உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்த மனிதன். ஆனால் தானியேல் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷரின்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோடு நீர் சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். நல்ல ஒரு காரியத்தை யோசித்து பாருங்கள். இவர் சாதாரண ராஜா அல்ல, ஒரு பெரிய ஒரு ராஜா, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு சிங்காசனத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவர். ஒரு பெருமை வந்தது நிமித்தமாக வசனம் சொல்லுகிறது, நீ வெளியில கிடப்ப, நீ சாதாரணமா உள்ள உட்கார்ந்து இருக்க மாட்ட, வெளியின் பனியில் இருப்பாய், மனுஷரில் நீ தள்ளப்படுவாய், ஒதுக்கி வைக்கப்படுவாய், நிராகரிக்கப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், ஆடு மாடுகளோடு கூட நீ தவிட சாப்பிடுவ அப்படின்னு ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல சொல்றார். இப்படிப்பட்ட ராஜா தானியேல் இடத்துல வர்றார். என் சூழ்நிலை இப்படி இருக்குதே, நான் என்ன செய்யட்டும்? இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பலனற்று போயிருக்கிறீங்களே, நிறைய ஜனங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீங்களே. 3 காரியம் தானியேல் நேபுகாத்நேச்சாருக்கு இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்வீர்களானால் உங்க வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும். உங்க வாழ்க்கை மறுபடியும் அந்த ராஜ சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்படும். அதற்கு நீங்கள் 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அந்த 3 டிப்ஸை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த 3 காரியங்களும் உங்கள் இருதயத்திற்குள்ளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்குமே ஆனால், எப்படிப்பட்ட பட்டு போன வாழ்க்கையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகங்களை தானியேல்
4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவது தானியேல் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் ராஜாவுக்கு. நீ மனுஷனோடு இல்லாமல் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், நீ மனிதரால் உதறி தள்ளப்பட்டு இருக்கிறாய், நீ ராஜாவுடைய வீட்டில் இல்லாமல் வெளியே சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறாய். உன்னை கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால், மறுபடியும் ராஜாவாக மாற்ற வேண்டுமானால், தானியேல் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாயிண்ட், யூ ஹாவ் டு லிவ் எ ரைச்சஸ் லைஃப். ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீதி இல்லாம வாழ்வாங்க. வெளியே பார்ப்பதற்கு நல்லா இருப்பாங்க, வெளியே பார்ப்பதற்கு பயங்கர பரிசுத்தமா இருப்பாங்க, ஆனா இருதயத்திற்குள்ள நீதியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு பாயிண்ட் கூட உண்மை இருக்காது. வாயில வருகிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமான காரியங்களா இருக்கும், ஆனா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள எல்லாம் பொய்யாதான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீதியை நடப்பிக்கும் பொழுது, உண்மையாக வாழும் பொழுது, எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். என்னுடைய அப்பா ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவர் சுவாலஜி லெக்சராக திருநெல்வேலியிலே அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிஎஸ்ஐ டயோசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிறைய மாணவர்கள் அப்பாவிடத்திலே படித்தார்கள். அதில் ஒரு மாணவன் பயங்கர அட்டகாசம் பண்ணுவான். என்ன படின்னு சொன்னாலும் ஒரு காரியமும் படிக்க மாட்டான். ரொம்ப பிரச்சனை பண்ணுற ஒரு பையன். ஆனால் ஆள் பலன் பணபலன் எல்லாம் ரொம்ப அதிகம் அவனுக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எக்ஸாமில் பாஸ் ஆக வேண்டுமானால் இன்டர்னல் மார்க்ஸ் என்னுடைய அப்பா தான் போட வேண்டும். அவங்க மார்க் போட்டு பாஸ் பண்ணாதான் அவன் ஒரு டீச்சராகவோ அல்லது வேறு காரியங்களை அவன் செய்ய முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவன் செய்கிற காரியத்தை பார்த்துட்டு அப்பா சொன்னாங்க, நான் உனக்கு மதிப்பெண்ணை போட்டு உன்னை பாஸ் ஆக்கி விடுறதில்ல, நீ பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, என்ன பாடுபடுத்துற, அதனால உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அப்பா இருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்துச்சு, எக்ஸாம் முடிந்தது. ஒரு நாள் நடு இரவில் ஒரு 10-15 பேரை கூட்டி கொண்டு எங்கள் அப்பாவுடைய வீட்டிற்கு முன்பதாக வருகிறான். வந்து இந்த வீட்டை தட்டுறான். எங்கள் அப்பா யாருன்னு பார்த்தா இவனோடு கூட ஒரு 10 பேர் கையில் பெரிய பெரிய கத்தியெல்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவங்கள பார்த்து கேட்டாங்க, என்னப்பா ஏன் இந்த இரவு வந்திருக்கிறாய், ஏன் இத்தனை ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், நீர் எனக்கு மார்க் போடலைன்னா இன்னைக்கே துண்டு துண்டாக வெட்டி போடுவோம், நீர் எனக்கு மார்க் போடலைன்னா அவ்வளோதான், இன்னைக்கே கதையை முடிச்சுட்டு போயிடுவோம், எனக்கு இன்டர்னல் மார்க் முழுமையான மதிப்பெண்ணை போட வேண்டும் என்று கேட்டான். எங்கள் அப்பா பயத்தில் நடுக்கத்தில், இவ்வளோ தூரம் செய்கிறானே, நீதியற்றி போகிறானே, நீதியாக ஒரு காரியத்தை செய்திருப்பானே ஆனால் வாழ்க்கையில் மேலே வந்து விடுவானே, நீதியற்று போகிறானே என்று கண்ணீரோடு சரி நான் போட்டு தொலைகிறேன் என்று சொல்லி அன்றைய தினத்திலே அவனுக்கு முழு மதிப்பெண்ணை போட்டு அனுப்பிவிட்டார்கள். நல்ல ஒரு காரியத்தை கவனியுங்கள். நீதியாய் யார் நடக்கிறீங்களோ, உண்மையா நடக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவன் ஒரு உயர்வை வச்சிருக்கிறார். நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், எக்ஸாமில் அந்த பிட் பேப்பர் கொண்டு வந்து பாஸ் ஆகி விடலாம், எக்ஸாமில் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து எழுதியாச்சும் நான் பாஸ் ஆகிடலாம், அந்த நேரம் பாஸ் ஆகி விடலாம், ஆனால் வாழ்க்கையில் தோற்று போய் விடுவோம். ஜாக்கிரதையாக இருங்கள். அந்த மாணவன் அந்த மதிப்பெண்ணை வாங்கி விட்டு கடந்து சென்று விட்டான். வருஷங்கள் ஓடினது. எங்கள் அப்பா அந்த வேலையை ராஜ்யனமாக செய்துவிட்டு முழு நேரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியே தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். முழு நேரமாய் தேவனுடைய ஊழியத்திற்கு வந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு நாள் சாத்தான் குளம் பக்கத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டுட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மனிதன் அப்பாவை பார்த்து, சார்
சார் என்று கூப்பிட்டார். எங்க அப்பாவும் யார் என்ன சார் என்று கூப்பிடுவது? வேலையை விட்டு ஏறத்தாழ 5-10 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது யார் என்ன சார்னு கூப்பிடுறது? எல்லாருமே நம்மை பாஸ்டர் என்று தானே கூப்பிடுவார்கள். யார் கூப்பிடுகிறார்கள் என்று திரும்பி பார்த்தார். ஒரு 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 மனிதன், ஐயா சார் உங்களை தான் கூப்பிடுகிறேன், நில்லுங்கள் என்று சொன்னார். எங்கள் அப்பாவும் நின்றுட்டு நீங்கள் யார் என்று கேட்டார். அவர் பார்த்துட்டு சொன்னார், என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா என்று கேட்டான். எங்கள் அப்பா, இல்லையப்பா உன்னை யாருன்னு தெரியலையே, எனக்கு ஞாபகம் இல்லை, நீ யார் என்று சொல் என்று கேட்டான். அவன் தாடி மீசையெல்லாம் பயங்கரமாக வளர்த்திருந்தான். எங்கள் அப்பா கேட்ட உடனே அவர் சொன்னார், ஐயா ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரத்தில் நண்பர்களோடு கூட கடந்து வந்து எனக்கு மார்க் போடலைன்னா உங்களை வெட்டிடுவேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். எங்கள் அப்பா 2 தட்டு கொடுத்துட்டு, ஆமாப்பா உன்னை ஞாபகம் இருக்குது, எப்படி உன்னை மறக்க முடியும்? சார் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டான். எங்கள் அப்பா சொன்னாங்க, கர்த்தருடைய ஊழியத்திற்காக வந்து விட்டேன், முழு நேரமாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். அவன் சொன்னான், ஐயா எனக்காக ஜெபம் செய்யுங்கள், அன்றைக்கு நீதி அற்று போன நிலைமையில நான் உங்களுக்கு விரோதமாக நான் செய்த காரியம் 1000, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்று கண்ணீரோடு கேட்டான். எங்கள் அப்பா உடனே கேட்டாங்க, சரி அன்னைக்கு அவ்வளவு சண்டை போட்டு அந்த மார்க் வாங்கிட்டு போனியப்பா, அன்னைக்கு நீதி இல்லாமல் சண்டை போட்டு இரவு நேரத்தில் வந்து அந்த மார்க் வாங்கிட்டு போனியே, இப்பொழுது என்ன செய்கிறாய் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், ஐயா உங்கள்கிட்ட மார்க் வாங்கிட்டு போனது கரெக்டு தான், ஆனால் இன்னைக்கு எந்த வேலையும் கிடைக்காம ஒரு கொரியர் ஆஃபீஸில் தபால் போடுற வேலையை பார்க்குறையா, என் வாழ்க்கை சிதறி போயிருக்கிறது, என் வாழ்க்கை நொறுக்கப்பட்டு போயிருக்கிறது, என் வாழ்க்கை உடைக்கப்பட்டு போயிருக்கிறது, தாடியும் வளர்த்து கொண்டு இந்த பழைய கிழிஞ்சு போன யூனிஃபார்மை போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் உண்மையா வாழ்ந்திருப்பேனா, நீங்க சொல்றபடி கீழ்ப்படிந்திருப்பேனா, அன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக படித்து மதிப்பெண்ணை வாங்கியிருப்பேனே, ஆனால் இன்றைக்கு நான் ஒரு ஆசிரியனாக இல்லை என்றால் ஒரு பிரின்சிபாலாக நான் மாறியிருப்பேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறது ஐயா, எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று என்னுடைய அப்பாவுடைய கரத்தை இறுகமாய் பிடித்து அழுது விட்டு கடந்து சென்றாராம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பல நேரத்தில் நாம் நினைக்கிறோம், நீதி இல்லாமல் இவர்களை ஏமாற்றி விட்டால் யாருக்கு தெரிந்திட போகிறது, இந்த காரியத்தில் நான் ஏமாற்றி விட்டேனால் யாருக்கு தெரிந்து விட போகிறது? இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு நீங்க ஏமாற்றும் பொழுது, இன்றைக்கு பிறருடைய வாழ்க்கையை கெடுக்கும் பொழுது, பிறருடைய நன்மையை நீங்கள் சீரழிக்கும் பொழுது, அவர்கள் கதறி அழும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீதியாக வாழுகிறவனுக்கு தேவன் துணை நிற்கிறார். ஆனால் நீதி இல்லாம நீங்க வாழ்வீங்கன்னா உங்களுக்கு ஐயோ, ஜாக்கிரதையாக இருங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும், இன்னைக்கு நல்லா இருக்கும், ஆனால் போக போக வாழ்க்கை உடைக்கப்பட்டு படுகுழியில் தள்ளப்படுகிற அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்ல நேரிடும். இன்றைக்கே ரட்சணை நாள். தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க, தகப்பனே நான் நீதி இல்லாமல் பிறருக்கு அநியாயம் செய்திருப்பேன்னா, அந்த சகையு சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவரே நான் யாரிடமாவது அநியாயமாக வாங்கியிருப்பேன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்ப்பா, நான் திரும்ப கொடுத்துறேன் தகப்பனே. நியாயம் இல்லாமல் வாழ்ந்திருப்பேன்னா நான் இனி நியாயத்தோடு வருகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. எதனால வந்துச்சு தெரியுமா? நீதியோடு அவன் வாழ்கிறதை தேவன் காண்கிறார். உங்க வாழ்க்கையில நீதியோடு வாழ்ந்து பாருங்கள், நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்துவார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தானியேல் நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு அழகான ஒரு டிப்ஸ் முதல்ல கொடுக்கிறாரு. உன்னுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டுட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை விட்டுட்டு நீதியோடு வாழும் பொழுது, உண்மையாக வாழும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேகமாக 2வது ஒரு காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே வசனத்தை தானியேல் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி, இரண்டாவதாக ஒரு அனுபவத்திற்குள்ளே அவரை கொண்டு வருகிறார். தானியேல் சொல்கிற இரண்டாவது ஒரு அனுபவம் என்னவென்றால், சிறியவர்களுக்கு, எளிமையானவர்களுக்கு, நொறுக்கப்பட்டவர்களுக்கு, உடைக்கப்பட்டவர்களுக்கு நாம் இறங்குகிற அனுபவத்தை கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக தானியேல் சொல்லுகிற ஒரு டிப்ஸ், ராஜாவை பார்த்து சொல்றார், ராஜா, ஏழையாக யாராவது வருவாரே ஆனால், நொறுக்கப்பட்ட யாராவது ஒருவர் வருவாரே ஆனால், நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன், ஒரு யூதனானவன் எருசலேமிலிருந்து எரியோக்கு நேராக கடந்து செல்லுகிறான். போகும் பொழுது திடீரென்று திருடர்கள் வருகிறார்கள். அவனை அடித்து விட்டு, அவனை கொலைபாதகமாக விட்டுவிட்டு, அவனிடத்தில் இருந்த காரியங்களை அபகரித்து விட்டு சென்று விட்டார்கள். குற்றுயிராக கிடக்கிறான், அற உயிரோட கிடக்கிறான். ஒரு ஆசாரியன் அந்த இடத்துல கடந்து வருகிறான். வந்து பார்க்குறாரு, அடிபட்டிருக்கிறானே, நான் இவனை தொடுவேனே ஆனால் என்னுடைய சட்டை தீட்டுப்பட்டுரும், நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க முடியாது, அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிந்தது, பார்த்துட்டு அப்படியே விட்டு போயிடுறான். ரெண்டாவது ஒரு மனுஷன் மாறான், ஒரு லேவியன் ஒருத்தன் வருகிறான். அவனும் பார்க்கிறான், அவன் கிட்ட கூட போகலை, அடிபட்டு கிடக்கிறானா, அப்படியே போயிட்டான். மூன்றாவதாக ஒரு மனுஷன் வருகிறார், சமாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல சமாரியன் கடந்து வருகிறார். வந்து பார்க்கிறாரு, ஐயையோ அடிபட்டு கிடக்கிறாரா, அவரை தூக்குறாரு. அப்பா நீ கவலைப்படாத, தன்னுடைய கழுதையின் மேல் வைத்து ஒரு மருத்துவமனையில் அவரை கொண்டு விட்டுட்டு, ஒரு ஹோட்டலில் அவரை கொண்டு விட்டுட்டு அவரை பார்த்து சொல்றாரு, இவருக்கான மருத்துவ சிகிச்சைகளை செய்யுங்க, நான் திரும்ப வரும்பொழுது ஒருவேளை எக்ஸ்ட்ரா காசு ஆகுமே ஆனால் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா, பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் எதை விரும்புகிறார் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒருத்தன் நெருக்கப்படுறான்னு தெரியுதா, ஒருத்தன் குத்தப்படுறான்னு தெரியுதா, வியாதியோடு வறுமையோடு உட்கார்ந்து இருக்கிறான்னு புரியுதா, தேவனுடைய சமூகத்தில் அவர்களுக்காக தகப்பனே அவர்களை உயர்த்தும். அப்பா ஆண்டவரே இவர்களை தாங்கும் தகப்பனே, இவர்கள் நெருக்கத்தை மாற்றும், போராட்டங்களை மாற்றும், முடிந்த அளவிற்கு ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து அவர்களை தாங்கி பாருங்கள். கிறிஸ்மஸ் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. பண்டிகை நாட்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமா? மற்றவர்களிடத்திலிருந்து வாங்குவது கிறிஸ்மஸ் அல்ல, 10 பேருக்கு கொடுக்கிறது கிறிஸ்மஸ். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தா 10,000 ரூபாய் கொடுங்க, 20,000 ரூபாய் கொடுங்க, 80,000 ரூபாய் கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் எது இருக்கிறதோ, உங்ககிட்ட 10 ரூபா இருக்குதோ அது ஆண்டவர் கொடு. நீ 10,000 ரூபாய் தான் கொடுக்கணும் ஆண்டவர் கேட்கல. 80,000 ரூபாய் எடுத்து தான் பலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இருக்கிற 100 ரூபாயில் ஒரு சட்ட துணியை எடுத்து பக்கத்தில் இருக்கிற ஏழைக்கு கொடுக்க முடியுமே ஆனால் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் உங்க வாழ்க்கையில. ஏழைகளுக்கு இறங்குங்கள். வசனம் சொல்லியிருக்கிறது, ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடனை கொடுக்கிறான். வேற எதை குறித்து ஆண்டவர் சொல்லல. கடன் கொடுக்கிறார்னா, கடனை தேவன் வாங்குறார்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில திருப்பி இன்ட்ரெஸ்டோட கொடுப்பான். ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். என்னிடத்தில் நான் சம்பாதிக்கிற ஒரு சின்ன காரியத்தை யாருக்கும் தெரியாம நான் உதவி செய்திருக்கிறேன். ஆனால் எனக்கு எதிர்பார்க்காத வழியில, நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு, நான் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் செய்திருக்கிறார். ஏழைகளுக்கு இறங்குறவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டிருக்கிறது தெரியுமா? பல நேரத்தில் நம்ம வாழ்கிறோம், நான் மட்டும் வாழ்ந்தா போதும், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும், நல்லா இருக்கும். ஆனால் ஏழைக்கு கொடுக்கும்போது இன்னும் பல மடங்கு, ஒரு நெருக்கப்படுறவனுக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் ரெட்டிப்பான நிலைமையில கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலைமையை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தானியேல் நேபுகாத் நேச்சார் இடத்துல ரெண்டாவதாக ஒரு பாயிண்ட் சொல்றாரு,
வாழ்க்கையில் துன்பப்படும் பொழுது, உடைக்கப்படும் பொழுது, நெருக்கத்துக்குள்ளே இருக்கும் பொழுது யாராவது வந்து கையேந்துறாங்கன்னா இருக்கிற ஒரு சின்ன உதவியை கொடுத்து பாருங்க, இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களிடத்திலே கொடுத்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அக்கிரமங்களை அகற்றிவிடும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரமமான காரியங்கள் இருதயத்தில் இருக்கலாம். சின்ன காரியமா இருக்கலாம். சின்ன காரியத்தை மாற்றிட்டீங்கன்னா வாழ்க்கை வேற லெவல்ல ஆண்டவர் கொண்டு போயிடுவார். ஒரு மனுஷன் அமெரிக்காவில் போய் வாஷிங் மிஷின் டெக்னாலஜியை பற்றி ரொம்ப அதிகமாக படிக்கிறார். வாஷிங் மிஷின் எப்படி செயல்படுது, அதை இன்னும் எப்படி அழகான வாஷிங் மிஷினாக செய்யலாம், மக்களுக்கு இன்னும் ப்ரொஃபஷ்னலாக இந்த துணியை அவ்வளவு ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெத்தட் உண்டு, அதை எப்படிலாம் செய்யலாம் என்று ஒரு பெரிய படிப்பை படிக்கிறார். படிச்சுட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வருகிறார். வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை தொடங்குகிறார். வாஷிங் மிஷின் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய லெவலில் ஃபேக்ட்ரி செய்து நிறைய வாஷிங் மிஷின் தயாரிக்கிறார். தயாரித்து பெரிய பெரிய ஸ்டோர்ஸில் இந்த வாஷிங் மிஷினை கொண்டு வைக்கிறார் சேல்ஸுக்காக. ஒரு மிஷினும் சேல்ஸ் ஆகலை. ஒரு மிஷினும் சேல்ஸ் ஆகலை. எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, ப்ரொமோட் பண்ணி பார்க்குறாரு, யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு பார்க்குறாரு, ஃபேஸ்புக்கில் ஆட் கொடுத்து பார்க்குறாரு, வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ஆட் கொடுத்து பார்க்குறாரு. எதுலேயும் எந்த பலனும் இல்லை. என்ன செய்கிறதுன்னு மண்டையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. ஃபேக்ட்ரி பயங்கர லாஸ்டில் போயிட்டு இருக்குது. வேலை பார்த்த யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியலை. ப்ரொடக்ஷன் அதிகமாகி விட்டது, ஆனால் சம்பளம் கொடுக்க முடியலை. ப்ரொடக்ஷன் லோன் போட்டு வாங்கி ப்ரொடக்ஷன் செய்தாச்சு, ஆனால் அதை விற்க முடியவில்லை. லாபத்தை பார்க்க முடியலை. ஒரு நாள் ஒரு ரோட்டில் ஒரு டீ கடையில் உட்கார்ந்து இருக்கிறார். மண்டையை பிடிச்சிட்டு ஐயோ இப்படி ஆகி போட்டேன்னு ஒரு வருத்தத்தோடு உட்கார்ந்துருக்கிறார். அந்த பக்கத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு பேக் போட்டு ஒரு மனுஷன் வர்றார். வந்து அவரை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு, எதனால் இப்படி கவலையோடு உட்கார்ந்துருக்கிற, உன் முகத்தை பார்த்தா ரொம்ப வாடி போனது போல இருக்குது அப்படின்னு கேட்டார். இவன் யோசிக்கிறான், நான் இவ்வளவு படிச்சுட்டு வந்திருக்கிறேன், நான் இவ்வளவு தெரிஞ்சிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு வாஷிங் மிஷினை பற்றி இவ்வளவு தெரியும், இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஃபெயிலியர். இவன் என்ன சோட்டா பையன், இவன்கிட்ட போய் கேட்டால் இவன் எனக்கு என்ன பதிலாக சொல்ல முடியும், இவன்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு இருக்கிறார். மறுபடியும் அவர் கேட்கிறார், எப்பா உன்னை பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குது, ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறது போல இருக்குது, என்ன உன்னுடைய பிரச்சனைன்னு கேட்டார். சரி இவ்வளவு தூரம் கேட்கிறானே சொல்லுவோம் என்று அவனை பார்த்து சொன்னார், நான் இப்படி படிச்சிருக்கிறேன், இந்தியாவுக்கு என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூருக்கு வந்தேன், இப்படி ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பித்தேன், ஆனால் எல்லாவற்றிலும் தோல்வி. இன்றைக்கி ஒரு கடன்காரனை போல, ஒரு பிச்சைக்காரனை போல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னான். உடனே இந்த மனுஷன் சொன்னார், நான் ஊட்டியில் ஒரு ரோஜா வாங்கினேன், ஊட்டியில் ஒரு அழகான ரோஜா செடியை வாங்கினேன், அங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, இந்த ரோஜா செடி ரொம்ப கலர்ஃபுல்லாக, அதை பார்த்த உடனே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. அந்த ரோஜா செடியை வாங்கிட்டு கோயம்புத்தூருக்கு வந்தேன். கோயம்புத்தூருக்கு வந்து என் வீட்டில் வச்சு டெய்லி தண்ணி ஊற்றினேன், டெய்லி அழகான உரம் போட்டேன், ஆனால் 3 நாளில் அழகாக இருந்த செடி வாடி நாசமாக போச்சு அப்படின்னா. இவர் யோசிக்க ஆரம்பித்தார், நான் படித்தது அமெரிக்காவில், அங்கே உள்ள மனிதனுடைய வாஷிங் மிஷின், அந்த டெக்னாலஜி, அந்த குவாலிட்டியை குறித்து படித்திருக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன தெரியணும், ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் என்னுடைய ஜனங்களுக்கு, இந்தியாவில் வாழ்கிற ஜனங்களுக்கு எக்கனாமிக்கலாக வேணும், விலை குறைவாக வேணும், ஆனால் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும், என்ன செய்யலாம் என்று யோசித்தான். புதுசாக ஒரு டெக்னாலஜி ஆரம்பித்தார். ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் அப்பம் போட்ட வாஷிங் மிஷின் ஏறத்தாழ 60,000 ரூபா, ஆனால் புதுசாக ஒரு வாஷிங் மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, வெறும் 18,000 ரூபா. செய்து ஒரு வாரத்தில்
முழுவதுமாக சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஒரு சின்ன ஒரு சேஞ்ச், ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைமையை மாற்றக்கூடுமையானால், இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த அக்கிரமங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விட்டு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதே வசனம் கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கும். நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதை தேவன் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கரைந்து போனதோ அதை தேவன் உங்கள் வாழ்க்கையில உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த சிங்காசனம் மறுபடியும் உங்க வாழ்க்கையில வரும் என்று சொன்னார். நேபுகாத் நேச்சார் கீழ்ப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, எதெல்லாம் இழந்து போனானோ, எதெல்லாம் வாழ்க்கையில குறுகி போனதோ அந்த காரியங்களை தேவன் மறுபடியும் நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில கொடுத்தார். தேவன் அவரை ஆசீர்வதித்தார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், பாரங்களோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை நேபுகாத் நேச்சாரை போல நொறுக்கப்பட்டிருக்கிறது, மனிதர்களால் தள்ளப்பட்டிருக்கிறேன், மனிதர்களால் உடைக்கப்பட்டிருக்கிறேன். இனி என்னால் எழும்ப முடியுமா? இனி என்னால் நிற்க முடியுமா? கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கும். உங்க வாழ்க்கையில செல்வம் கடந்து வரும், உங்க வாழ்க்கையில துக்கம் மாறும், உங்க வாழ்க்கையில் நெருக்கங்கள் மாறும். ஒரே மூன்று காரியங்கள் வேத புஸ்தகத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நேர்மையாக நடக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், ஒரு சின்ன சேஞ்ச். அக்கிரமங்களை விட்டு விட்டு தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழுவோம். இந்த பண்டிகை நாட்களில் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்த ஏழைகளுக்கு வேற யாருக்கிட்டையும் காசு வாங்கி கொடுக்காதீங்க. உங்கள் கரத்தில் இருக்கிற 10 ரூபாவோ 50 ரூபாவோ 100 ரூபாவோ கொடுத்து மகிழ்ந்து பாருங்கள். நிச்சயமாய் 25 உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். 2025 உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.